ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ப்ரௌச்சர் டிசைனிங். ப்ரௌச்சர் டிசைனிங் வந்துட்டு நிறையா டைப்ஸ் இருக்குது. அதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு கார்ப்பரேட் ப்ரௌச்சர். கார்ப்பரேட் ப்ரௌச்சரில் ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு ப்ரௌச்சரில் இன்னர் கண்டென்ட்டை விட அவரோட ஃப்ரண்ட் பேஜ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஃப்ரண்ட் பேஜ் ப்ரௌச்சர் எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆர்டைம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபோட்டோஷாப்பில் போகலாம். A4 சைஸில் வந்துட்டு ஒரு ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் ப்ரௌச்சர்ஸ் டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இதில் வந்துட்டு கம்பெனியோட லோகோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபிட் பண்ணுறேன். ரைட் சைடு கார்னரில் மேலே டாப்பில் வந்துட்டு லோகோ வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட பேர் வந்து ஃப்ளெக்ஸ் ஃபாண்ட். அந்த கம்பெனியோட வெப்சைட் அட்ரஸ் வந்துட்டு லெஃப்ட் சைடு கார்னர்லேருந்து வர மாதிரி ஃபிட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட இமேஜஸ், என்ன ப்ராடக்ட்டு இல்லது இது வந்து கம்பெனியோட ப்ரொஃபைல் மாதிரி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கம்பெனியோட ஃப்ரண்ட் இமேஜஸ்ஸு சம்திங் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி போடலாம். நான் வந்துட்டு அந்த கம்பெனியோட பில்டிங் ஃப்ரண்ட் இமேஜ் மட்டும் நான் அந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்பெனி பற்றி இன்னும் சில வேர்டிங்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன டேக்லைன் மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். இந்த இடத்துல ப்ளூ கலரில் டேக்லைன் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இங்கே மட்டும் வந்து டேக்லைன் க்ரியேட் பண்ணால் அசிங்கமாக இருக்கும். அதனால் அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சின்ன டேக்லைன் வர மாதிரி பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த டேக்லைனில் அந்த கம்பெனி பற்றின வேர்டிங்ஸ் வந்துட்டு வி ஆர் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் கீழே வந்துட்டு இன் திஸ் பிஸ்னஸ்ன்னு போட்டு அதை பற்றி ஒரு சின்ன வேர்டிங்ஸ் கீழே கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்க எம்டி ஸ்பேஸில் சிலர் வந்துட்டு அட்ரஸ் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இது வந்துட்டு கம்பெனியோட ப்ரொஃபைல் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி கூட டெக்ஸ்ட் கொடுக்கலாம். நான் இது வந்துட்டு கார்ப்பரேட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கார்ப்பரேட் ப்ரொஃபைலோட ப்ரௌச்சர்ஸ்ன்னு போட்டு அதை பற்றினா ஒரு சின்ன கண்டென்ட் கீழே வர மாதிரி கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல கம்பெனியோட அட்ரஸ்ஸு, மெயில் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி இது மாதிரி வர மாதிரி கூட மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கார்ப்பரேட்டோட ப்ரௌச்சர்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.